ஸ்லோகம். உலகத்தின் உயிரெல்லாம் தன்னுடைய உயிராக எவன் என்கிறான் அவன் செத்தவனே எழுப்பும். ஒரு வாட்டுக்கால தண்ணி கொண்டு போறோம், நடுக்காட்டில் போறோம், ஒரு செடி வாழுதா தப்புன்னு எடுத்து ஊற்றிடணும். அந்த தண்ணியை வேற எந்த ஜீவராசியும் ஒரு குளத்திலிருந்து கொண்டு ஊற்ற முடியாது. மனிதனை மட்டும்தான் காப்பாற்ற முடியும். அதுக்குத்தான் மனிதனுக்கு எல்லா ஜீவராசியும் படைச்சான். எப்படி பூனையிலிருந்து புழு கொடுத்தான் மனுஷனை காப்பாற்ற. இப்போ மாட்டில் இருந்து கோலோசனை வருது. அது எங்க இருந்து வருது? மாட்டில். எந்த மாட்டில் இருந்து வருது? நாட்டு மாடு. நாட்டு மாட்டில் இருந்து கோலோசனை வரும். அது எப்படி வரும் தெரியுமா? ராமர் வில் போடுது, மழை பெஞ்சா வில் போடுதுல்ல, அந்த வில் போடும் போது நாட்டு மாடு மாசமா இருக்கும். அது மேல அந்த வில்லு விழுந்துச்சுன்னா அந்த வகுத்துக்குள்ள இருக்க கண்ணுக்குட்டி கோலோசனை கண்ணுக்குட்டியா வெளியில வரும். அதுதான் நமக்கு கோலோசனையா வர்றது. அப்ப அது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரகசியம் வச்சிருப்பான். இப்போ என் புக்கெல்லாம் 3வது புக்கில் எல்லாம் எந்த நோயோ அந்த நோய் அந்த செடியை அப்படியே போடுது. அந்த நோயவும் செடியும் பார்த்தா ஒன்று போல இருக்கும். ஆமாடா, இது நம்ம இவ்வளவு நாள் தெரியாம தான் வாழ்ந்துருக்கோமா? இதுதானா? தாராபுரத்தில் ஒருத்தர் இருந்தார், முருகன், பெரிய வைத்தியர், 95 வயசு. அவர் 2வது புக்கை படிச்சுட்டு ஆண் மொழியே பெண் மொழியா போட்டிருந்தேன். ஆண் மொழி எல்லாம் பெருசா இருக்கும், பெண் மொழி எல்லாம் சின்னதா இருக்கும். ஆனால் ஒரே இதுதான், குப்பை மணி ஆண் பெண் ஆண் இப்படியா போகுது. என் வாழ்க்கையில் இதெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் செடியத்தை பார்ப்பேன், இதை நான் பிரித்து பார்த்தது தானே. நான் வந்து நூலில் எல்லாம் எழுதியிருக்கேன், நம்ம யாரும் சிந்திக்கணும். இப்போ நாக்கவே பாருங்க, தூக்குனா அதில் தோல் இருக்கும், இதை தூக்குனா தோல் வரும், செவர் மாதிரி கட்டியிருக்கேன். இந்த பக்கம் ஆணு, இந்த பக்கம் பெண்ணு, அத்தனை சாஸ்திரமும் இருக்குது. அதனால நீங்கள் அடுத்து வரும்போது, அடுத்த வருஷம்னா இதுக்கு கொஞ்சம் டெவலப் பண்ணிடுவாரு. வரும்போது நீங்கள் நிறைய ஆளுகளை கூப்பிடுவாங்க. இப்போ என்னுடைய மீட்டிங் வந்து சேலத்தில் 5வது மாதம் 4ஆம் தேதி. ஆனால் அன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக மழை இருக்குன்னு நான் போட்டிருக்கேன் யூடியூப்பில், எப்படின்னு தெரியல. அன்னைக்கு எங்களுடைய முகாம் நடக்குது திருவாக்கணூர் பைபாஸில் ஜிவிஎன் மகால். அதுக்கான நுழைய கட்டணம் 200 ரூபா உள்ள பார்த்துக்கோங்க. உங்கள் நண்பர் யார் அங்கே சேலத்தில் இருந்தாலும் அங்கே வர சொல்லுங்க. ஆமாம், விளம்பரம் இனிமேல் அங்கே போய் விளம்பரம் பண்ண போவோம். ஆனால் பயனுள்ள தகவலாக இருக்கும். நாங்கள் அங்கே கொடுக்குறது எல்லாம் மூலிகை கண்காட்சி, எல்லா மூலிகையும் வச்சுருக்கோம். என்னென்ன பார்க்கணுமோ கோஷ்டத்தில் இருந்து சகலம். நான் இங்கெல்லாம் கொண்டு வரலான்னு பார்த்தேன், குண்டுமுத்தி இலை விதை கொண்டு வரலான்னு பார்த்தேன். மரம், கருப்பு, வெள்ளை, சந்தன கலர் எல்லாமே வச்சுருக்கேன் வீட்டில். இன்னும் ஒரு 8 வருஷம் ஆச்சுன்னா என் இடத்த டெவலப் பண்ணிடுவேன், நிறைய டெவலப் பண்ணிடுவேன். என்னுடைய இது என்னென்னா, இப்போ ஆழம் பழம் பார்த்துருப்பீங்க இல்லையா, எல்லாம் சிகப்பு பழம் தான். வெள்ளை பழம் பார்த்துருக்குங்களா? அப்படி இந்த மாதிரி அதிசயங்களாம் ஃபுல்லாக வைப்பேன். ஒரே பனைமரம் 16 கிளை. இப்போ நீங்கள் வந்து அது நிறைய இடத்துல பார்த்துக்கலாம், 4 கிளை 5 கிளையில பார்த்துருக்கோம். இப்படி ஏன்ட்ட நீங்கள் விழுப்புரத்துக்கு தக்க எங்கேயுமே பார்க்க முடியாது. எழுக்கொட்டி தலை யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கை தூக்குங்க. அங்கே அது என்கிட்ட இருக்குது. 15 கண் கொண்டுட்டு வந்து வளர்த்தேன். கண்டாட்சிபுரம் புது கருவாட்சின்னு இருக்கு, அங்கேருந்து கொண்டுட்டு வந்து வளர்த்து 2 தான் வருது. ஆனால் மழை காலத்தில் நிறைய செடி வருது, எல்லாரையும் பிடிங்கிட்டு போக சொல்லிடுது. ஏன்னா நம்மளோட இருக்கிற அவங்களோட போய் இது பண்ணணும். அதனுடைய காயை பார்த்தீங்கன்னா அப்படி தொட்டால் போதும் 2 கையும் ஒட்டிக்கணும், அப்படியே ஒட்டிடும். இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டாங்கன்னா அவ்வளோ நல்லது. இந்த மாதிரி நம்ம சித்த மருத்துவம் உடனே கேட்கக்கூடியது இருக்கு. வார்த்தையையும் சொல்லியும் வச்சுக்கிறான். இதை நம்ம புரிஞ்சாலே போதும். அதனால் இதெல்லாம் தயவு பண்ணி நம்ம வாழ்க்கையில் இனிமே நம்ம பிறக்க போகிறது கிடையாது. 4 பேருக்கு நல்ல விஷயங்களை சொல்லுங்க. பெண்களுக்கு வீட்டுக்காரர் வெயிலில் அலைஞ்சு சுற்றி வந்து குடும்ப வாழ்க்கையை ஈடுபட்டு நீர் கடுப்பு சூடு பிடிச்சிக்கிறோம் பெண்கள். அவங்களுக்கு அந்த பெண் உறுப்புல தேங்காய் வச்சுட்டா போதும் அப்படிங்கிறவங்களே நெல்லுவாய். வேற என்னென்ன பண்ணாலும் தண்ணியை குடிப்பாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க, கேட்காது. அத மாதிரி பெண்களுக்கு யூரி போற பாதையில பயங்கரமான அரிப்பு இருக்கு. நல்ல லட்சக்கணக்கான பெண்ணு கொடுத்துருக்கு. இப்ப எங்க ஊர் மகளிர் இந்த பக்கம் தானிப்பாரு, அங்க ஒரு வைத்தியர், அந்த அம்மாவுக்கு 60 வயசு, 3 வருஷமா அதை சீரழிஞ்சு எவ்வளவோ ரூபாய் செலவு பண்ணிடு. அப்புறம் நான் தான் இப்போ என் மருந்தை கொடுத்தேன், இந்தாங்க. அதுக்கு பிறகு ஒரு 5 நாள் கழிச்சு போறேன், வீட்டுக்காரர் ஓடியாவது காலில் விழுகிறார். இப்பதான் என் பஞ்சாரி நிம்மதியா இருக்கா. இதெல்லாம் தெரியாமையே வாழ்ந்துருக்கும். இப்ப நேற்று நைட்டு ஒரு அம்மா போன் அடிச்சாங்க தஞ்சாவூர்ல. ஐயா, எனக்கு மகுரு ஊதுறது பயங்கரமா இருந்தது.
சரியா போச்சு. யூரின் போடுறத பயங்கரமா காத்து போகும், பயங்கரமா மாறு வழி இருந்தது. 8 வருஷமா நானும் போகாத இடம் இல்லை, எவனும் இதை சொல்லவே இல்லை. உங்க மருந்து இது பண்ண பிறகு ஒண்ணுமே இல்லை, நான் நல்லா இருக்கேன், சரிங்கம்மா நான் அடுத்த வாரம் எனக்கு பேட்டி விடுங்க அப்படின்னு. ஏன்னா நம்ம போய் என்ன சொல்லுங்க, இப்ப நீங்க குழந்தை இல்லைன்னு வாங்க மருந்து, ஆமா நான் போகாத டாக்டர் இல்லை, பார்ப்போம் உங்களுக்கு ஆகட்டும் அப்புறம் பார்ப்போம் அப்படிம்பாங்க. அதனால நம்ம சொன்னா நம்பாதுங்க. அதனால இப்ப எல்லாம் என்ன பண்றேன், யூடியூப்ல போடுறேன், யார் வந்தாலும் வா யூடியூப்ல பேட்டி கொடுத்து அப்புறம் இல்லைன்னு வேலைக்கு ஆகாதுங்க. நம்ம சித்த மருத்துவம் மிக மிக நீ போக போக ஃபுல்லா அழிஞ்சிடும். அவனுக்கு ஃபுல்லா அவன் சொல்றதே கேட்கறியான், நம்ம சொல்றதை கேட்க மாட்டேங்க. காரணம் அவன் கெமிக்கல் போடுறான், போட்ட உடனே சரியா போயிருது. அப்போ ஜெகமீன் நல்லா இருக்கு. நம்ம வந்து 10 நாள் கழிச்சு தான் வேலை செய்யும். அவனுக்கு 10 நாள் வரைக்கும் பொறுமை பத்தலை. இப்போ வயக்கரா மாத்திரை கிழங்கு அத்தனை கடையில் மெடிக்கல் போகும். நீங்கள் அந்த பக்கம் மெடிக்கல் ஷாப் வைங்க, இந்த பக்கம் நாட்டு மருந்து கடை வைங்க, கூட்டம் எல்லாம் அங்கே தான் நிற்கும். இங்கே ஒன்றும் நிற்காது. இங்கே தான் அது எங்கே நிற்கணும், கேரளாவில் இருக்கும். கேரளாவில் எங்கே போங்க, அவன் சித்த மருத்துவம் தான் போகுது. இங்கே வருஷத்துக்கு 12,000 கோடி ரூபா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி செலவு இருக்கு. அங்கே கவர்மெண்ட் வருஷத்துக்கு ஒரே 1 கோடி ரூபா தான் செலவு பண்ணுறான் கேரளாவில். அங்கே எது சாப்பிட்டு சரி காலையில் ஒரு டானிக் மாதிரி கடையில் கூட வாங்கி குடிச்சு போயிட்டீங்க. கேரளா யாராவது போயிருக்காங்க கை குடிங்க, அவங்கெல்லாம் கேரளா ஹோட்டலில் சீரக மிளகு தண்ணி கொடுப்பான், பார்த்துருக்கீங்களா? எல்லா இடத்துலையும் இல்லை பவீரம்னு ஒரு கட்டை, அந்த கட்டையை ஊற போட்டு தான் கொடுப்பான். எந்த ஹோட்டலுக்கு போனாலும் அப்போ எப்படி யோசிக்கணும். அதனால பார்த்துக்கோங்க. என்னுடைய நம்பர் வேலை சொல்கிறேன், எழுதிக்கோங்க.